நாம் வாசித்த வேத பகுதியை உங்களுக்கு தெரியுமா? என்ன நம்ம வாசித்தோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து 14 வருஷத்துக்கு முன்பாக ஒருவனை நான் அறிவேன், அந்த மனுஷன் சரீரத்தில் இருந்தானா, பரலோகத்தில் இருந்தானா, ஆவியில் இருந்தானா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அந்த தரிசனத்தை குறித்து நாம் பார்த்தோம், அந்த பலவீனத்தை குறித்து பார்த்தோம். ஏன் அவருக்கு பாடுகள் வந்தார், எதுக்கு பாடுகள் வந்தது, எதற்காக அவர் சிறைப்படுத்தப்பட்டார், எதற்காக பாடுபடுத்தப்பட்டார், ஏன் அந்த துக்கங்கள் அவருக்கு நேரிட்டது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் அவ்வளவு பாடுகள் துக்கங்கள் வருகிறது என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துக்கங்கள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, வருது. பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் என்னால் வாழணும்னு நினைக்கிறது அது இந்த உலகத்தில் முடியாது. ஆமீன், அல்லேலூயா. பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு தான் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஆமீன், அல்லேலூயா. பிரச்சனையை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அது தப்பு பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பல பிரச்சனை இருக்கும். சொந்த வீட்டாரே நம்மளுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க, சொந்த வீட்டாரே நமக்கு சத்துருவாக இருப்பாங்க. வேதம் சொல்லுது இயேசுக்கு சத்துருவாக இருந்தது யார்? சொந்த வீட்டார் தான், சொந்த ஜனந்தான். அவங்கள யாரும் அவர் நேசிக்கலை. அவர் பைத்தியம் பிடிச்சவன்னு சொன்னாங்க, பித்து பிடிச்சவன்னு சொன்னாங்க. அவர் எந்த தப்பும் செய்யலை. ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேலே குறையாக சொன்னாங்க, பொய்யா சொன்னாங்க. ஆனாலும் இயேசு அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசினாரா? எந்த வார்த்தையும் பேசலை, அமைதியாக இருந்தார். எந்த கமாண்டும் கொடுக்கல. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்கள், போராட்டம் இல்லாமல் இல்லை. இயேசுக்கே அவ்வளோ போராட்டம். சொந்த சகோதரர்கள், சொந்த இனத்தார்கள் அவர் ஏற்றுக்கொள்ளலையா? இயேசு வசனம் அப்படி தானே சொல்லுது. நான் சொந்தமானதில் வந்து சொந்தமானவர்கள் என்ன பண்ணல, என்னை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாரு. அவரிடத்து தெய்வீக தன்மை இருந்ததும் தெய்வீக வல்லமை இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொறாமையினாலே இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். இந்த பொறாமையுடைய ஆவிகள், நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை ஆவிகள் கிரியை செய்கிறத பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும். யார் மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஆமீன். யார் மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கசப்பாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீ என்ன பண்ணணும், எல்லா மனுஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல், போராட்டம் சந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. ஆமென், அல்லேலூயா. எக்ஸாம் இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? போட்டி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை நாம் போராடி தான் ஆகணும். ஆமென். அதனால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்யும்போது பல போராட்டங்களை போராடினா. அந்த போராட்டத்தை தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் ஒரு வாழ்க்கையில் வந்தது. எதற்காக அவர் அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் சிறைச்சாலையில் போனார், ஏன் அவர் நிர்வாணமானார், ஏன் பசியாக இருந்தார், ஏன் அவர் தாகமாக இருந்தார், கல்லர்களால் வந்த மோசம், சகோதரர்களால் வந்த மோசங்கள், கப்பர் சேதத்தினால் வந்த மோசங்கள், கண் விழிப்பினாலும் உபவாசத்தினாலும் துணி இல்லாமல் வஸ்திரமினால் குளிரினாலும் நான் வேதனைப்பட்டேன் என்று சொன்னார். எதற்காக இந்த வேதனை எல்லாம் பட்டார், எதற்காக இந்த பாடுகள் பட்டார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால், நான் இயேசு நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல எண்ணப்பட்டிருக்கிறேன், ஒரு பொல்லாதவனை போல நான் என்ன பண்ணாங்க, இந்த உலகம் என்ன பண்ணுது, வெறுக்குது. இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமே பவுலை என்ன பண்ணாங்க, அடித்தாங்க, பவுலை சிறைச்சாலையில் போட்டாங்க, பயமுறுத்தினாங்க. இந்த காரியத்தை செய்ததெல்லாம் யாரு தான், அந்த சொந்த ஜனங்கள் தான். யாரு? சொந்த ஜனங்கள் தான், யூதர்கள் தான். என்ன பண்ணாங்க, அவங்க இனத்தான். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், அவனை என்ன பண்ணாங்க, நம்ம மதத்தை விட்டுட்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன பண்ணாங்க, கடவுள் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, போகிற இடத்துலலாம் கல்லெறிஞ்ச ஆரம்பித்தாங்க. போன இடத்துலலாம் கடிதங்கள் எழுதி, பவுலு வரான், இவன் பூமியில் ஒரு கொள்ளை நோயாக இருக்கிறான், இவன் ஒரு வாயாடியாக இருக்கிறான், எல்லாரையும் மதத்தை மாற்றுறான் அப்படி சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி தீமையான காரியங்களை அவன் மேலே சொல்லி எங்கு போனாலும் அவனுக்கு போராட்டம், எங்கு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் போராட்டம். போராடினான். ஒரு பக்கம் இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்தினான். அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புறான். உருமால்களே, பில்ட்டில், கச்சிப்பில், அவன் போட்டு இந்த சால்வையில் தொட்டால் அசுத்தாவி போது, வியாதி குணமாகுது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு பக்கம் அடி, துன்பங்கள், வேதனை நடந்துக்கினே இருக்குது. ரெண்டுமே நடக்குது. அற்புதமும் நடக்குது, அடையாளமும் நடக்குது. ஒரு பக்கம் வேதனை வருது, துன்பம் வருது. இந்த துன்பத்தை பார்த்து தான் சொன்னா, எனக்கு கொட்டும் சாத்தான் கொப்பா இருக்கிறது, இந்த வேதனை நீங்கும்படியாக நான் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளவும் சொன்னாரே.
அப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தரித்திருக்கும்படி நான் எப்போதும் பலவீனனா இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் கிருபை வல்லமை என் மேல் தரித்திருக்கிறத நான் விரும்புகிறேன். நான் பலவீனனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்போ நான் எப்பெல்லாம் நான் பலவீனனா இருக்கிறேனோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை என்னை தாங்கோ, என்னை வழி நடத்தும் என்று சொல்லி கிறிஸ்துவின் வல்லமைக்காக, அவருடைய கிருபைக்காக காத்திருந்தார். அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்ட பரம தரிசனத்தை எல்லாம் தனக்கு பெருமையாக சொல்லாமல் தன்னை தாழ்த்தி என்ன பண்ணார்? இந்த தரிசனத்துக்கு நான் சொல்வதற்கு நான் பாத்திரமான அல்ல, ஒரு மனுஷனை அறிவேன். அது 14 வருஷத்துக்கு முன்பாகி ஒரு சுவிசேஷத்தை நான் அறிவிக்க போன போது அந்த இடத்துல கல் எறிந்து கொண்டார்கள். அங்கே செத்து போயிட்டார். அப்போது பரதேசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே தேவ தூதர்களாக பேசப்பட்ட வார்த்தைகள் அங்கே கேட்கப்பட்டது. அங்கே பரதேசியை பார்த்தார் என்று, 3ஆம் ஆண்டத்தை பார்த்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் ஒரு மனிதன் பாடுகளை அனுபவித்திருக்கிறான். மரணத்தையே என்ன பண்ணான்? ருசி பார்த்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? இயேசுவுக்காக. தூங்குறவங்க எழுந்துருங்க, நான் நல்லா பார்ப்பேன், எனக்கு நல்லா கண்ணு தெரியும். ஆமே, அல்லேலூயா. வசனத்தை உனக்கு கேட்கலன்னா சத்துரு உனக்கு கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமே, அல்லேலூயா. நான் கவனிச்சுன்னு தான் இருப்பேன். எங்கள் எல்லாரும் கண்ணும் மேலே என்ன கவனமாக தான் இருப்பேன். வசனத்தை கேட்கலன்னா சத்துரு உள்ளே போகிறான்னு அர்த்தம். உன்னை வசனத்தை கேட்கக்கூடாதபடி புத்தி மயக்கத்தை உண்டாக்குவான் அந்த வசனம். ஏன்னா அவனை வசனத்தை நீ கேட்டுட்டினா வசனம் தான் அவனை ஜெயிக்க முடியும். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் விழிப்போடு இருங்க. தூங்குறலாம் நீங்கள் 10 மணிக்கு மேலே போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். ஏன் இது செய்கிறேன்னா ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறது தான் சொல்கிறேன். ஆமீன். நீங்கள் விழிப்பாக இருக்கணும். எது சாத்தானுடைய வேலை தெரியணும்ல, சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு தெரியணும்ல. நாம் பிசாசு தந்திரங்கள் அறியாதவர் அல்லவே. நம்ம வேத வாசிக்கிற நேரத்தில் தூக்கம் வரும், ஜெபிக்கிற நேரத்தில் சோர்வு வரும், வசனம் கேட்குற நேரத்தில் கண் அப்படியே மயக்கமாக வரும், எதையாவது சிந்திக்க வைப்பான். இதெல்லாம் சாத்தானுடைய வேலைங்க தான். சாத்தான் எப்படி வருவான்னு நினைக்கிறோம்? ஒல் இந்தியா டிவியில் 2 கொம்பு வச்சு வரா மாதிரி வருவான்னு நினச்சிக்கிறேன். அப்படி இல்லை. சாத்தான் சிந்தையிலே போராடுவான். ஆமே, இந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பார். நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிற இந்த உலகத்திலே நாம் இந்த பூமியிலே மனுஷரோடு போராடாமல் அந்தகாரத்தின் ஆவிகளோடு இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. நமக்கு மனுஷனோடு கூட சில போராட்டங்கள் இருக்குத்தான். குடும்பங்களில் இருக்கோம், வேலைகளில் இருக்கோம், நம்ம போகிற இடங்களில் இருக்கோம். ஏதாவது ஒன்று நம்ம செய்துட்டா அதுக்காக போராடுவான். எதுக்காக? ஏதாவது ஒன்று சின்ன பண்ணுவான், போராடிக்கினே இருப்பான். பிசாசு நம்மளோட கூட போராடுது. என்ன போராடுது? நீ தேவாலயத்துக்கு போகக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, நீ வேத வசனத்தை நீ படிக்கக்கூடாது, சத்தியத்தை அறியக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? மயக்கத்திலேயே இருக்கணும், தூக்கத்திலேயே இருக்கணும். ஒரு சோர்வின் ஆவி பாருங்க, சோர்வின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, ஒரு பலவீனத்தின் ஆவி. ஆவி என்ன பண்ணணுமா? உற்சாகமாக இருக்கணுமா? இயேசு ஜெபம் பண்ண சொல்றா, சீசர் தூங்கிக்கிறாங்க. 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுறான், சாவு போகிறேன்டா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னை பிடிச்சின்னு போயிட போகிறாங்கடா, ஜெபம் பண்ணுடா சொன்னால் ஜெபம் பண்ண மாட்டானுங்க. அப்போ தான் இன்னும் தூக்கம் அதிகமாக வருது பாருங்கள். அதனால் என்ன நடந்தது? இயேசு என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். இயேசு என்ன பண்ணிட்டான்? சபிக்க தொடங்கிட்டான். இப்போது இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா சோதனை வருது. அதனால தான் வேதம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அப்போ சோதனை நமக்கு வருது. அப்போ அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி என்ன? ஜெபம். ஆமே, அல்லேலூயா. அப்போ நமக்கு போராட்டங்கள் வருது, பிசாசோடு நமக்கு போராட்டம் வரும்போது நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும். தாவீது எல்லா நேரத்தையும் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆடு மேய்த்தவன் எப்படியும் என்ன தெரியல பாருங்க, 150 சங்கீதங்களில் எழுதிட்டு பாதி சங்கீதம் அந்த மனுஷன் தான் எழுதியிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. இந்த சங்கீத புஸ்தகங்கள்லாம் படிச்சு பாருங்க, புதுசு புதுசாக தேவனை துதிப்பான். அல்லேலூயா. வார்த்தைகளே எனக்கு புரியாது, எப்படி தாங்க அந்த மனுஷன் கண்டுபிடிச்சானே தெரியல பாருங்க. ஆரான் என்னுமா, கோட்டை என்னுமா, பெலன் என்னுமா, ஆண்டவர் என்னுமா, அப்படி நீ கவனிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்களேன். அவன் தேவனை துதிக்கக்கூடிய வாயின் வார்த்தைகளை இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? துதியை பாடுறோம், பாடல் பாடுறோம், ஆராதனை நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆமாம், அல்லேலூயா. துதிக்கிறவனுடைய வாழ்க்கை பாருங்கள். தாவீது வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருந்தது. போராடினான். எவ்வளோ அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் போராடினான். அதுக்கப்புறமும் கொஞ்சம் காலம் ராஜாவாகி அப்புறமும் போராடினான். போராட்டம் இல்லாமல் இல்லை பாருங்க. ஆண்டவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு, நல்லா வச்சுட்டாருன்னா நீங்கள் எந்த போராட்டத்தையும் போராட தேவையில்ல அப்படி சொல்லி அழைக்காதீங்க. ஆமே, அல்லேலூயா. நல்ல போராட்டம் உண்டு. ஆமே, அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்து கொண்டே, இது முதல் கொண்டு ஜீவகரிடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவகரிடம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போராடணும். பவுல் சொல்றது என்ன?
கிறிஸ்துவுக்காக நான் போராடணும். சிலர் சொல்கிறாங்க, நான் போராடுறேன் ஐயா, ஒரே தரித்திரமாக இருக்குது, ஒரே வியாதியாக இருக்குது, நான் போராடின்னு தான் இருக்கிறேன், என் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, மக்கா இருக்குது, என் பிள்ளைங்க குடிக்குது, என் பிள்ளைங்க தவறான வழியில் போகுது, இது மாதிரிலாம் பண்ணுன்னே இருக்குது, அதுக்காக போராடின்னுக்கிறாங்க. வாழ்க்கையில் இன்னொரு போராட்டங்கள் இருக்குது பாருங்கள். நான் அந்த மாதிரி போராட்டத்தை நான் சொல்லலை. நீ நல்ல போராட்டத்தை போராடினா உன் பிள்ளைங்களை அந்த போராட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆமாம், அல்லேலூயா. நீ எங்கே ஜபத்தில் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி பாரு, உன் கணவனுக்காக ஜபம் பண்ணி பாரு. நீ நினைக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கினே இருக்கிறானே அப்படின்னு நீ நினைக்கலாம். நீ ஜபம் பண்ணி முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி பாருங்களேன், திருந்தாதவங்களாம் திருந்துடுவான். ஆமாம், அல்லேலூயா. ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டுருவான். ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டுங்க. ஆமாம், அல்லேலூயா. ஜபம் பண்ணுங்க, நல்ல சோதனையை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி வரும் பாருங்க. அப்போ பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எங்கே? ஜபத்தில். கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் பலன் அடைந்தார்கள். கழுகுகளை பல செட்டைகள் எடுத்து உயர எழும்புகிறாங்க. கழுகு போல உனக்கு பலன் வருங்க. உன் வாழ்க்கையில் சோர்வு வரும்போது, பலவீனம் வரும்போது போய் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த சோர்வு உங்கள் வாழ்க்கையில் நிறைவு மாற்றப்படும். கர்த்தர் உங்களை உற்சாகமுள்ள ஆவினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன தருவாரா? ஜீவ விருட்சத்தை தருவார், ஜீவ கிரீடத்தை தருவார், அழியாத கிரீடத்தை தருவார், மாசில்லாத கிரீடத்தை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். பரலோகம்டா பரதேசி, புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜீவ விருட்ச கனி எங்கே இருக்கிறது? பரதேசில் இருக்கிறது. இந்த பரதேசி குறித்து 3ஆம் வானம் என்று பவுல் சொல்லுகிறார். இளைப்பாறுதல் ஸ்தலமாக இருக்கிறது. இயேசு சொன்னாரே, அந்த என்னோட கூட இளைப்பாறுதல் இன்றைக்கு என்னோட கூட இளைப்பாறுதலே இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த பரதேசியை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தரிசனம் மரித்த போது அந்த தரிசனத்தை கண்டதாகவும் மனுஷர் பேசப்படாத அநேக பாஷையினால் அங்கே பேசுகிறதை, அந்த பரம தரிசனத்தை தேவன் அவனுக்கு காட்டினதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பரதேசி என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். அப்போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஆவி என்ன பண்ணுறதுன்னா பரதேசியிலே இன்னைக்கு வைக்கப்படுகிறது. பரதேசி என்கிற ஒரு இளைப்பாறு ஸ்தலத்தில் வைக்கப்படுகிறது. அந்த இளைப்பாறு ஸ்தலத்திலே ஜெயங்கொள்கிறவனுக்கு என்ன தராரா? ஜீவ விருட்சத்தின் கனியை தருகிறார். யார் ஜெயங்கொள்கிறவர்? எங்கே ஜெயங்கொண்டவர்கள்? யாரை ஜெயித்தவர்கள்? சாத்தானை ஜெயித்தவர்கள். ஆமென், அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தது சாட்சியினாலும், சாட்சியின் வசனத்தினாலும், இரத்தத்தினாலும். சாத்தானை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். நம்ம ஜெயிக்க வேண்டியவர்கள். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெயிக்கணும்? சாட்சியின் வசனத்தினால ஜெயிக்கணும், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயிக்கணும், வசனத்தினால ஜெயிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்கலாம்? வசனத்தின் மூலமாக நீ பேசுவதனாலே பிசாசு உன்னை கண்டு நடுநடுங்குவான். வசனத்தை நாம் பேசணும். ஆவியின் பட்டயம் அதுதான். உன் சத்ருவாகிய பிசாசுக்கு நோக்கி உன் ஆவியின் பட்டயத்தை வாயை திறந்து நீ சொல்லுவாயா, சத்ருவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் சரீரத்தை நீ தொடாதே. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை வியாதி வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தழும்பலாலே நான் குணமாய் இருக்கிறேன். அவர் என் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், என்னை அழிவுக்கு தப்பி வைத்திருக்கிறார். ஆகினால் பிசாசே, என் சரீரமானது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று நீ வசனத்தை சொல்வாயனா உன் சரீர பலன் அடையும். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உன் தரித்திர பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையினால் நிறைவாக்கி இருக்கிறார் நீ சொல்லணும். அல்லேலூயா. எனக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து எனக்காக இயேசு தரித்திரமானார். அவர் தரித்திரத்தினாலே நான் இப்போது ஐஸ்வர்யம் வாழ முடியும். நீ தரித்திரமா வாழ மாட்டேன். பிசாசு என் வாழ்க்கையில தரித்திரத்தை கொண்டு வராதே. நான் கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன் என்று எழுதி இருக்கிறதே, நான் கடன் வாங்க மாட்டேன். உறுதியாக சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. அதில் நிலைச்சு நிற்கணும் பாருங்க. வசனத்தில் நிலைச்சு நிற்கணும். அதுதான் பிசாசோடு நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது.
ரத்தத்தினாலே போராடணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே அவனோடு கூட நாம் போராடி நாம் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கணும். அல்லேலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்து பொல்லாத அந்தகார சக்திகளோடு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நமக்கு எப்போது அவர் ஜெயம் கொடுக்கிறார். நீ அவர்கிட்ட போராடும் போது இயேசு நாமத்தை மாத்திரம் சொன்னால் போதும். அல்லேலூயா, வெற்றி கிடைச்சிடும். இதை புரிஞ்சிச்சின்னா உன் வாழ்க்கையில் நீ தோல்வியே அடைய மாட்டேன். அல்லேலூயா. உனக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவின் நாமம், ஆமென், அல்லேலூயா, பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாமத்தை யாரெல்லாம் சொன்னாங்களோ, இந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை யாரெல்லாம் அறிந்தார்களோ, அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருவார். நீ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து முடிவு பரியந்தம் நான் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் சாகர வரையும் வாழ்வேன். அவருடைய நாமத்தை நான் பறைசாற்றுவேன். அவரை எல்லா இடங்களுக்கும் நான் சொல்லுவேன். எல்லா மனுஷருக்கும் நான் சொல்லுவேன். ஒழுங்காக நான் தேவாலயத்துக்கு போவேன். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நான் செய்வேன். ஒழுங்காக வாழ்ந்துன்னா நீ ஜெயங்கொள்கிறவனா இருப்ப. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிறவன் என்றால் மீட்கப்படுகிறவன். அந்த மீட்பை பெற்றவன் பரலோகத்திலே பரதேசியிலே அவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ விருட்சம் எருசலேமிலே அங்கே வைத்திருக்கிறார். என்று பரதேசி என்றால் எருசலேம் என்ற அர்த்தம். அது என்னன்னா புதிய எருசலேம் என்று 3ஆம் அதிகாரம் எருசலேம் சொல்லுது. அது புதிய எருசலேம் என்று சொல்கிறார். வெளிப்படுத்த 3:12 வாசிச்சு பாருங்க. 3:12 வாசிச்சு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உனக்கு தந்திருக்கிறார். உனக்கு ஒரு புதிய நாமத்தையும் தருகிறார். அங்கே ஒரு புதிய எருசலேமை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. புதிய எருசலேம், அந்த பரதேசி என்கிற புதிய எருசலேமிலே நீ காணப்படும்படியாக ஆண்டவர் வைக்கிறார். அது பரிசுத்த நகரம் என்று வேதம் சொல்லுது. 21ஆம் அதிகாரம் 21ஆம் வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அது பரிசுத்தமுள்ள நகரம். அல்லேலூயா. அப்படின்றால் யாரும் அசுத்தமானவர்கள் அங்கே போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. அது பரிசுத்தவான்களுடைய நகரம். நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாரும் அவருடைய சொந்த ஜனமாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நகரத்துக்கு கட்டப்படாத, கையினால் கட்டப்படாத, தேவனால் உருவாக்கப்பட்ட புதிய எருசலேமுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அது பரிசுத்தமுள்ள நகரமாக இருக்கிறது. அது தேவனுடைய நாம மகிமை உள்ள நகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ மரித்தாலும் கூட ஆண்டவர் அந்த பரதேசியிலே நீ ஜெயங்கொண்டவனாக இருக்கும்போது உனக்கு ஜீவ விருட்சத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இந்த சபையானது இன்னைக்கு அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து கொண்டு இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஜீவ விருட்சம் பரதேசியில் மாத்திரம் இல்லை, இங்கேயே பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஜீவ விருட்சம்? இயேசுதான் நமக்கு ஜீவ விருட்சமாக இருக்கிறார். அவர் மாம்சமும் அவர் சரீரத்தின் ரத்தமும் நமக்கு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் புசிக்கிறோம்ல, அது நமக்கு ஜீவ விருட்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரத்தத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் மறிக்காமல் இருப்பான். அவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னார். அந்த கனியை புசித்தார்கள். அவங்க மரணம் வந்துச்சு. இந்த ஜீவ கனியை புசித்தவர்களுக்கு மரணம் வராதுன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த ஜெயங்கொள்கிறவனுக்கு எல்லாருக்கும் ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் தேவனோடு கூட சதா காலங்களும் 1000 வருஷமாக நாம் அவரோடு கூட ராஜ்யம் பண்ணுவதற்கு அந்த கனியை, ஜீவ விருட்சத்து கனியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கனியை நாம் புசிக்க போகிற நாட்கள் வருகிறது. ஆமே. அந்த கனியை சபை இப்போதே நம்ம ருசித்து கொண்டே இருக்கிறோம். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையிலே தொங்கினீர் ஐயா. அல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறிகிற கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு பதிலாக நன்மை தீமை அறியத்தக்கதாக அந்த கனியை புசித்ததினால் அவன் பாவம் செய்தான். ஆகினால் ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு? இனி அந்த மனுஷன் பாவம் செய்த மனுஷன் இனிமேல் அந்த நன்மை தீமை அறிய கனியை அவன் புசித்தபடினாலே அவன் நம்மில் போல் இல்லை. அவன் இப்போது இல்லை. அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறான். அவனால் என்றென்றைக்கும் அவன் மனுஷனாக வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது? என்றென்றைக்கும் அவன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் மரணத்தை அவர் வரவித்தார். ஆமே. அவன் அந்த கனியை புசித்து இருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? ஜீவ கனியை புசித்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் பாவத்தோடு என்றென்றைக்கும் சாகாமலே இருப்பான்.
ஒருத்தன் பாவம் செய்கிற அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் என்றைக்குமே சாவே வராது, சாகா வரம் பெற்றவனாக இருந்தால் அவன் எப்படி இருப்பான் பாருங்க. கொடூரக்காரனாக இருப்பான் பாருங்க, தேவனுக்கு பயப்படாதவனாக இருப்பான். ஆகையினாலே அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த கனியை என்ன பண்ணிட்டாரு, விலக்கி வச்சுட்டார். ஆமீன், அல்லேலூயா. அதான உண்மை. நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 3:22 இந்த வாசிங்க. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அந்த மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பாருங்க, இப்போ என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடி செய்ய வேண்டும் என்று என்ன பண்ண சொல்றாரு. மனுஷன் பாவத்தோடு என்ன பண்ணக்கூடாது, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. அவன் ஜீவ விருட்சத்து கனி அந்த ஏதோ தோட்டத்திலே சாப்பிட்டு இருக்கலாம். அவன் பாவம் செய்தது போது தேவனுடைய வார்த்தை மீறினதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்தில் அந்த கனிக்கு என்ன பண்ணாரு, காவல் வைத்து விட்டார். ஏன் காவல் வைத்துட்டாரு, அவன் போய் என்ன பண்ணக்கூடாது, அந்த மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டுட்டு என்னென்னைக்கும் உயிரோடு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அது என்ன பண்ணிட்டார், அவனுக்கு விலக்கி வச்சாராம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்யும்படி ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்கள் வீசிக்கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயத்தோடு காவல் வைத்தார். அல்லேலூயா. இனி அந்த கனி யாரும் புசிக்க முடியாது என்பதற்காக அந்த கனியை என்ன பண்ணார், விலக்கப்பட்டிருக்கு. அந்த கனியை தான், ஜீவ விருட்சத்தின் கனியை தான் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆதாம் அன்னைக்கு அங்கே ஜெயம் கொண்டு இருந்தால், ஏவாள் அன்னைக்கு ஜெயம் கொண்டு இருந்தால் அந்த கனியை அவர் கொடுத்துருப்பார். இப்போது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே அவருக்காக வாழ்ந்து மரிக்கும்போது அந்த பரதேசியிலே இயேசுக்கோட கூட அந்த 1000 வருஷத்தில் வாழப்போகிறோம், யுகாயுகமாக காலங்களில் வாழப்போகிறோம். அப்போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்கு கொடுப்பா. யாருக்கு, ஜெயங்கொள்கிறவனுக்கு, தோத்தவனுக்கு கிடையாது. தோத்தவன் யார், இயேசுவை வேணாம் என்று இந்த உலகத்தில் மறுதளித்தவன், இயேசுடைய சத்தியத்தை கேட்காமல் இயேசுவை மறுதளித்து அவர் சொன்ன வாழ்க்கை வாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த கனி கிடைக்காது. பாருங்கள், அவனுக்காகவும் பிசாசுக்காகவும் பிசாசு தூதனுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற நரகத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுவார். யாருக்கு அந்த பாக்கியம்னா, ஜெயங்கொள்கிறவனுக்கு. அல்லேலூயா. சபையில் அதுக்கு தான் சொல்கிறாரு, சபையில் ஆவியானவர் சொல்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவான். எதை கேட்கணுமா, வசனத்தை கேட்க கடவான். அல்லேலூயா. ஆண்டவர் சபையை கண்காணித்திருக்கிறார். இந்த சபைக்கு ஆவியானவர் தான் கண்காணியாக இருக்கிறார், அவர் தான் மூப்பராக இருக்கிறார். இந்த சபையை நடத்தி கொண்டு இருக்கிறவர் யார் நினைக்கிறீங்க, ஆவியானவர் தான். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் இந்த சபையை நடத்துகிறார். இந்த பூமியில் இருக்க எல்லா சபையும் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம். இந்த ஆவியானவர் தான் ஸ்தானாதிபதியாக இருந்து கிறிஸ்துவுடைய மகிமையும் வல்லமையும் பிதாவுடைய வல்லமையும் தரிசனத்தை எல்லாரும் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி கொண்டு இருக்கிறார். சபையை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது அவர் தான் என்ன பண்ணுறார், சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முயற்சினால் அல்ல, பலத்தினால் அல்ல, ஆவியானுடைய பலத்தினாலே ஓடியம் இங்கே நடக்கிறது. அல்லேலூயா. ஆகினால் தான் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. நான் என் சபையை நான் மேய்ப்பேன்னு சொன்னால் நான் தோற்று போடுவேன். அல்லேலூயா. ஆகினாலே ஆவியானவர் நம்ம சபையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாத சபைகள் ஒரு செத்த சபைக்கு சமம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆவியில் நிறைகிற சபைகளாக இருக்கணும், அந்நிய பாஷையில் பேசுகிற சபைகளாக இருக்கணும், தினமும் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். ஆமென், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா சொல்லல, என்னிடத்திலே விசுவாசிக்கிற உங்களை எல்லாருக்கும் மெய்யாகவே மெய்யாகவே, நீ சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆகினாலே மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு
சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவேன்னா நீ நம்பாத ஆளுங்க, அதனால் மெய்யாகவே மெய்யாக சொல்கிறேன். என்னிடத்திலே நீ விசுவாசித்தா, இயேசு பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல முடியாது, அவரால் பொய் சொல்ல தெரியாது, பிசாசு தான் பொய் சொல்லுவான். என்னிடத்தில் விசுவாசிக்கிற உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நானே ஜீவ அப்பம். இயேசு தான் இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பம். நமக்காக ஜீவன் கொடுக்க வந்தவர் அவர் தான். நம்ம இந்த பூமியில் வாழ வைக்கிறவர் அவர் தான். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு, பாவத்திலிருந்து ரட்சித்து, இன்னைக்கு பரிசுத்த சந்ததிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இன்னைக்கு நம்மை அவர் வாழ வைத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். இன்றைக்கி நம்ம பாவத்தில் இருந்தால் நம்ம வாழ்ந்திருப்போமா? பாவத்தில் இருந்தால் வாழ்ந்திருப்போமா? பாவத்திலே செய்கிறவன் பாவத்திலே செத்து போயிருப்பான். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம மரணம் ஆண்டு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மரணம் நம்ம ஜெயமாக விழுங்கப்பட்டு இருக்கிறது. இயேசு நமக்காக மரணமானபடினாலே, இயேசு நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே, அந்த மரணத்தினாலே, பாவத்தினாலே வந்த மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த ஜீவனுக்குள்ளே நம்ம உட்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போது நான் வாழ்கிறது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். இனி நான் பிழைத்திருக்கிறேன் என்று நீ நினைக்காதே. நான் மரித்து விட்டேன். எப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்? என் பாவத்துக்காக நான் மரித்து விட்டேன். நான் பிழைத்திருக்கிறது என்னில் தானே, எனக்குள்ளே இருக்கிற வாசமாக இருக்கிற கிறிஸ்து, அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், நடக்கிறோம் என்றால் அவராலே இது நடக்கிறது. அல்லேலூயா. அது மேற்கீழ் உள்ள வசனங்கள் வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே. நீ நினைக்கிற வானத்தில் இருந்த மன்னான்னு சொன்னால் அவங்க சாப்பிட்டாங்களே, அந்த மன்னா சாப்பிட்டாங்களே, செத்து போயிட்டாங்களே, அந்த மன்னா நினைக்காதீங்க. எது? அந்த மண்ணை நினைக்காது. அந்த 40 வருஷமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டாங்க. அவர்களெல்லாம் சாவு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வனாந்தரத்தில் 40 வருஷமாக அந்த வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி வந்துட்டு என்ன பண்ணாங்க? சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள். என்ன சொல்கிறாரு? அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறதுன்னா வாசிங்க. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதில் புசிக்கிறவன யாரை சொல்கிறாரு? என்ன புசிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னுடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் புசிக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். அப்போ ஜீவ அப்பம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படியா இருக்கிறாரு? ஜீவ அப்பமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு திருவிருதில் எடுக்கும்போது இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜீவ அப்பம் நமக்குள்ளே வருது. அந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்னைக்கு பிழைப்பான். அல்லேலூயா. இயேசுவை அந்த அப்பம் என்று சொல்லி அந்த திராட்சை ரசத்தை, அந்த அப்பத்தை நான் புசிக்கும்போது ஆண்டவன் நமக்கு வாக்குப்படின அந்த வாக்குத்தத்தம், அவன் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அவன் என்றென்றைக்கு பிழைத்தான். ஐயா, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த சரீரத்தில் வேணா மரணம் இருக்கலாம், உன் ஆவிக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆவி அழியாதது. அல்லேலூயா. இந்த ஆவியை ஆண்டவன் இந்த நரகத்திலிருந்து, நரக பாதாளத்திலிருந்து நம்மை தப்புவித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே நீ பிழைப்பான். நான் கொடுக்க அப்பம் இந்த உலகத்துக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. இந்த நான் கொடுக்குற அப்பம் எது நினைக்கிறீங்க? என் சரீரம்தான் உங்களுக்கு அப்பம். ஆமென், அல்லேலூயா. நான் மரித்தாதான் நீங்கள் பிழைப்பீங்க. என் சரீரம் சிலுவையில் அறையப்பட்டாதான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நான் மரிக்கணும், நான் ஜீவன் கொடுக்கணும், என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் செய்யுங்க. இயேசு எதற்காக மரித்தார், இயேசு எதற்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நினைவு கூறும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் எனக்காக மரித்திருக்கிறார். நான் ஏன் பாவத்துக்காக மரிக்க வேணும்? எனக்கு இப்போ என்ன இருக்குது? ஜீவன் உண்டாயிருக்கிறது. அவரே எனக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். நான் புசிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு மாதமும் நம்ம புசிக்கிறோமே, அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. செத்து போன சரீரத்துக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா. இதை புசிக்கிறவன் பலவீனம் அடைய மாட்டான். அன்றைக்கி பஸ்காவை புசித்தவர்கள் ஒருத்தர் கூட பலவீனம் அடையலையா? ஒருத்தர் கூட பலவீனம் அடையலையா? அப்போ பஸ்கா ஆட்டுக்கொட்டி அதை புசித்தவனுக்கே அவன் வந்து பலவீனா இல்லை. ஒருத்தர் கூட பலவீனம். கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனமாய் புறப்பட இல்லை. அவர் எல்லாரும் பலவான்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
அதே போல் ஆண்டவரை நம் இந்த இரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்கும் போது நமக்கு பலன் உண்டாகிறது. அவர் சரீரம்தான் நமக்கு ஜீவ அப்பமாக இருக்குது. அப்போது யூதர்கள் இவன் என்னுடைய மாம்சத்தை தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எப்படி சாப்பிட முடியும்? இந்த யூதருக்குள்ளே ஒரு குழப்பம். இவர் சொன்னது சத்தியமானது, அந்த சத்தியத்தை அவங்க என்ன பண்ணல, புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இது என்ன பெணம் தோன்ற கூட்டம் போல் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. பாருங்கள், பெணம் தோன்ற கூட்டம் இல்லை, ஜீவனுக்கு புசிக்கிற கூட்டம். அல்லேலூயா. இவர் ஜீவ விருட்சம், சபைக்கு அவர் தான் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. நாம் இவரை ஜீவ விருட்சமாக புசிக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய பாவத்துக்காக இவர் சிலுவையில் தொங்கப்பட்டார். ஆமே, இந்த ஜீவ விருட்சத்தை நான் புசிப்பதினாலே இவராலே நான் பிழைப்பேன். அல்லேலூயா. நமக்குள்ளே அந்த ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ விருட்சம். அந்த சபையாக இருக்கிற நாம் அதை நம்ம என்ன பண்ணுறோம், புசிக்கிறோம். யூதருக்குள்ளே இதை கேட்ட போது என்ன பண்ணாங்க, எப்படி கொடுப்பான், இந்த சரீரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறானே, சரீரத்தை பிச்சு பிச்சு கொடுப்பானோ மனுஷன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, யோசிக்கிறது வேறு மாதிரி யோசிக்கிறாங்க. பாருங்க, அவர் சிலுவை மரணத்தை குறித்து என்ன பண்ணார், சரீரம் பிக்கப்படுவதை குறித்து, ஆணியில் அடிக்கப்படுவதை குறித்து, அந்த எருசலேம் நகரம் முழுவதும் ரத்தம் சிந்தப்படுவதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த விதமாக மறிக்கப் போகிறேன், அந்த மரணத்தின் மூலமாக என்ன சரீரத்தையே நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேன், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தையும் இயேசுவுடைய சரீரத்தையும் புசிக்காமல் போனால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும்படியாக தான் இந்த இரத்தத்தை நம்ம புசிக்கிறோம். ஆமே. ஏன் இரத்தத்தை புசிக்கிறோம், ஏன் அந்த சரீரத்தை அப்பம் என்று புசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். பாருங்கள். அல்லேலூயா. இந்த பிரமாணங்களை உனக்கு தெரியணும். இயேசு கடைசி நாட்களில் வரும்போது இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தை புசித்தவனே மரித்தாலும் மண்ணோடு கூட மண்ணாக இருந்தாலும் கூட அவர் வருகையும் போது அது மண்ணிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. மன்னவனை சந்திக்கும். அல்லேலூயா. மண்ணோடு கூட மண்ணாக இருந்தாலும் அந்த தேவாதி தேவனோடு கூட நம்ம கூட்டி சேர்க்கப்படும். வாசிப்போம், நம்ம முடிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்தா உனக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. புசிக்கலைன்னா ஜீவன் இல்லை. என்ன சொல்கிறாரு, என்னை புசித்தா ஜீவன் உண்டு, புசிக்கலைன்னா ஜீவன் இல்லை. அப்போது நித்திய ஜீவன் என்று எதை சொல்கிறோம்? இப்போது பரலோகத்திலே இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தை கனி புசித்தா சாக மாட்டோம். ஆனால் இந்த பூமியிலே பாவத்துக்காக நான் செத்து தான் ஆகணும். ஆனால் இயேசு நமக்காக ஜீவக்கனியை நமக்கு என்ன பண்ணார், பலி ஆகிட்டதுக்கு அப்புறம் இனி பாவத்தின் வல்லமை நம்ம மேலே மேற்கொள்ள முடியாது. ஆமே. அல்லேலூயா. இந்த இயேசுவை நம்ம இன்னைக்கு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்று நம்ம விசுவாசித்து அதை புசிக்கும் போது பாவம் நம்ம மேலே எந்த ஒரு ஆளுகையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பாவத்துக்கு எந்த அதிகாரம் நம்ம மேலே இல்லை. அல்லேலூயா. அதுதான் உண்மையை. பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அதை கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன். கடைசி நாட்களில் எழுப்பேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நமக்கு நல்ல போஜனமாக இருக்கிறது. இவர ரத்தம் மெய்யான பானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போது என்ன நடக்குது, அந்த ரத்தத்தை புசிக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்து நாமும் ஒன்றா இருப்பதற்கு இந்த ரத்தம், இந்த சரீரமும் இந்த ரத்தமும் நம்ம என்ன பண்ணுது, அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம் நமக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த ரத்தம் ஜீவன் உண்டாக்குறது, இந்த சரீரம் நமக்கு ஜீவன் உண்டாக்குறது. அப்போது இந்த சரீரம் ரத்தத்தை புசிக்கிற நாமோ, இப்போது நம்ம ஒரு விஷத்தை குடிச்சா என்ன ஆகும், பாய்சன் ஆகி நம்ம அழிச்சிருமா, அழிக்குமா அழிக்காதா? உண்மையா? ஒரு கெட்டு போன பொருள் நம்ம சாப்பிட்டோமா வயிற்றுப்போக்கு வருமா வராதா? வரும். அதே மாதிரி இயேசு ரத்தத்தை புசித்தா என்ன வரும், ஒரு ஆப்பிள் புசித்தா அது சத்து வரும், ஒரு பாவக்காய் புசித்தா அதோடைய சத்து வரும். அப்போ இயேசு ரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் நம்ம புசிக்கும் போது என்ன வரும், ஜீவன் உண்டாகும். ஆமே. அல்லேலூயா. அதுதான் அங்கே சொல்கிறார், என்னை புசிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்,
ஜீவன் உண்டாகும், நான் அவனின் நிலைத்திருப்பேன். இப்போ இயேசுடைய ரத்தம் தான் நமக்குள்ள இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசு ரத்தத்தை புசிக்கிறோம், அப்போ இயேசுக்குள்ள இருந்த ரத்தம் தான், அந்த ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கிறது. இப்போ இயேசு நான் யார எப்படி இருக்கிறோம்? ஒரே ரத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தான், ஆனால் அவன் பாவம் செய்த போது, பிசாசுக்கு செவி கொடுத்த போது அவன் பிசாசு மகனாக மாறிட்டான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாரு? அந்த ரத்தம் இப்போ தேவனால் நம்ம என்ன பண்ணுறாரு? மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்று, அவர் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அப்போ நம்ம யாரால பிழைத்திருக்கிறோம்? இயேசுவாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இப்போது இருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே நான் இப்போ பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்ந்திருக்கிறான். வானத்தில் இருங்க அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கோ என்றென்னைக்கும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. என்றென்னைக்கும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பரதேசிக்கு போய் தான் அந்த ஜீவ அப்பத்தை, ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க போகிறதில்ல. அது முன்ருசியாக சபை என்ன பண்ணுது? இப்பயே அந்த ஜீவ விருட்சத்தை நாம் புசித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் இன்னைக்கு இயேசு நாம் பார்க்குறோம். அப்போது யாருக்கு அந்த கொடுக்குறா? போராடுகிறவனுக்கு. யாருக்கு அந்த ஜீவ விருட்சம்? போராடுகிறவனுக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நல்ல போராட்டம் வரும். சுவிசேஷத்தை சொல்வதனால போராட்டம் வரும், வேலை செய்கிறதுல போராட்டம் வரும், ஆவிகளில் போராட்டம் வரும், சொந்த குடும்பத்தில் ஒரு போராட்டம் வரும். எல்லா போராட்டத்தையும் நாம் கிறிஸ்துவ நிமித்தம் சகித்து, கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம எல்லாரையும் அன்பு கூர்ந்து வாழும்போது இது நல்ல போராட்டமாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி போராடி நம்ம வாழும்போது ஜெயங்கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் அதில் ஒரு இதுதான் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் பார்க்க முடியல, நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் எழுந்திருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.